இப்படி ஒருத்தனை என் லைஃப் பார்ட்னரா என்னால ஏத்துக்க முடியாது அங்கிள். வர்ஷா ப்ளீஸ், அருண் என்ன பண்ணான்னு தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணாலும் எடு. அதுக்கு முன்னாடி எந்த முடிவையும் நீ எடுக்காத ப்ளீஸ். நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வர்ஷா, எதுனாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா. நான் உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. டிஸ்கஸ் பண்ணணுமா அங்கிள்? இதாயிருமா. என்னங்க பாருங்க பாருங்க, ரெண்டு பேரும் அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பைரி டேட் போடுறதால கோடிக்கணக்கான அருவ மதிப்போட மெடிசன் வீணா போகுது. நாங்க அதெல்லாம் வாங்கி எங்க நெட்வொர்க்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணுவோம் சார். மார்க்கெட் பிரைஸை விட 60% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்போம் சார். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே தான். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் தான், எனக்கு இதுல 70% ஷேர் வேணும் சார். எங்க பக்கம் நிறைய செலவு இருக்கு சார். மும்பை, டெல்லி, பெங்களூர்னு நிறைய இடத்துல இருந்து மெடிசனை நாங்க வர வைக்கிறோம். இங்க பாருங்க, உங்களை விட எங்களுக்கு தான் ரிஸ்க் இதுல ஜாஸ்தி. அதனால எனக்கு 70% ப்ராஃபிட் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் இமீடியட்டா சைன் பண்றேன். இல்லனா நீங்க வேற யாராவது பாருங்க. ஓகே சார், நாங்க இந்த டீலுக்கு சம்மதிக்கிறோம். எஸ், வெரி நைஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்ப ஆரம்பிக்கிறீங்க? எங்களுக்கு சென்னையிலேயே குடோன் இருக்கு சார். நாளைக்கு காலையிலே ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆரம்பிச்சிடுறோம். தேங்க்யூ வெரி மச். பாத்தீங்களா அங்கிள், எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை உங்க பையன் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க பையனை நான் எவ்வளவு நம்பின தெரியுமா? என் அப்பாவுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எல்லாமே அவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க பையன் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? இத பார்த்த நிமிஷத்துல இருந்து என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? வர்ஷா, நாம எதுக்கும் அருண் கிட்ட இத பத்தி பேசி பாப்போம். அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் நாம முடிவு பண்ணலாமா? இதுக்கு மேல பேச வேண்டியது என்ன இருக்கு ஆண்டி? ஒரு சிஇஓ போஸ்ட்ல உட்கார வச்சு 1 வீக் கூட ஆகல. ஒரு புது ஹாஸ்பிட்டலோட பொறுப்பை கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள ஒருத்தன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வானா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான். He is very dangerous ஆண்டி. வர்ஷா, இப்பெல்லாம் இந்த மாதிரி பொய்யான வீடியோலாம் வருது இல்ல, யாராவது வேண்டாதவங்க கூட இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணிருக்கலாம்ல. அதனாலதான் கேக்குறேன். லுக் ஆண்டி, ஃபேக் வீடியோவுக்கும் ஒரிஜினல் வீடியோவுக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அதே சமயத்துல இந்த டீலர் ஹாஸ்பிட்டல் வந்தது, அருண் கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன். இவங்கள வர வச்சுதான் அருண் இந்த டீல் பேசியிருக்கான். அங்கிள், உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த சூரியகுமார் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் என் அப்பாவோட 35 வருஷம் ஹார்ட் ஒர்க், அவரோட வாழ்நாள் கனவு. இந்த ஹாஸ்பிட்டல் உண்டாக்குறதுக்காக என் அப்பா ஃபேமிலியவே இழந்தாரு, என் அம்மாவை இழந்தாரு. கடைசி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்காகவே உழைச்சு அவர் உயிரையே விட்டாரு. என்ன கூட அவர் இப்படி பார்த்தது இல்ல. ஒரு பேஷண்டோட உயிர் அவருக்கு அவ்வளவு முக்கியம். ராத்திரி பகலா ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடப்பாரு. அப்படி என் அப்பா உண்டாக்குன இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த அருண் எவ்வளவு கீழ்த்தரமான காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? I feel disgusting. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ங்கிறது எவ்வளவு புனிதமான ப்ரொஃபஷன். நீங்களும் என் அப்பாவும் அந்த ப்ரொஃபஷன்ல எப்படி ரோல் மாடலா இருந்தீங்க. கடவுளோட இடத்துல இருந்து ஒரு லைஃப சேவ் பண்ற ஒருத்தன் தான் டாக்டரா இருக்க முடியும்னு என் அப்பா சொல்லுவாரு. அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு மனுஷங்க உயிரை கொல்ற எக்ஸ்பைரி ஆன மெடிசனை ஒருத்தன் கமிஷன் பேசி வாங்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு அங்கிள். திருட போகட்டும், கொள்ளை அடிக்கட்டும், பணத்துக்காக மனுஷன் உயிரோடைய விளையாடுவாங்க. இப்ப சொல்ற அங்கிள், மனுஷன் உயிரோட விளையாடுற யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. டாக்டர் பிரபாகரன்னா பெங்களூருக்கே தெரியும். உங்களோட நேர்மை எல்லாருக்குமே தெரியுமே அங்கிள்.
நீங்க இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஜென்யூனா இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க பையன் அருண் எப்படி அங்கிள் இப்படி நடந்துக்கிட்டான்? எனக்கு இருக்க கோவத்துக்கு அவனுக்கு என்ன பண்ண போறன்னு எனக்கே தெரியல. நிச்சயமா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ரொசீஜரையும் நிறுத்திடுங்க. இனி அவன் என் கம்பெனிலையும் பொறுப்புல இருக்க முடியாது. நாளைக்கு காலையில அவனை சிஇஓ போஸ்ட்ல இருந்து தூக்குறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் கிளம்புறேன். என்னங்க, நம்ம அருண் தப்பு பண்ணுவான், அது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு நம்ம பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்? என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அவ ஏற்கனவே பணம் வரும்னு அலையறோம் தானே. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா இவ்வளவு கிடைக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அவ்வளவு லட்சம் கிடைக்கும் அலையறோம் தானே. சொல்லு, எப்படி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதுன்னு அவன் தயாராயிட்டான். பணம் தானே அவனுக்கு தேவையா இருக்கு. வருஷம் தான் நிறைய பணம் இருக்குல்ல, அவளை கல்யாணம் பண்ணலாவது திருந்துவான்னு நினைச்சேன். ஆனா அவன் திருந்தவே இல்லை. பணத்தாசை ஒருத்தனுக்கு இருந்தா அவனை இப்படி ஒரு இடத்துல தான் கொண்டு போய் சேர்த்தோம். இங்க பார், இப்ப சொல்றேன், இனிமேல் அவன் மூஞ்சல நான் முழிக்க மாட்டேன். ஜென்மத்துக்கு அவன் மூஞ்சல முழிக்க மாட்டேன். ஐயோ, என்னங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி வேற வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடு போகுது. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு ஏதாவது நடந்தா கூட எனக்கு கவலையா இல்ல. இந்த ஜென்மத்துல நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவன் பேச மாட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எனக்கு காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட் இல்ல, பறக்க போற ஹைட் இல்ல, தலைகாலு புரியல, தலகீழா நடக்கிறேன். காசு பணம் துட்டு மணி மணி. என்னம்மா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன திடீர்னு? பேசாதடா. குரலை கேட்டாலே அருவருப்பா இருக்கு. என்னாச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நீ ஏன் வயதுல தான் பிறந்தியா? எப்படா உனக்கு மட்டும் இப்படி ஒரு புத்தி வந்துச்சு?